तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रा प्रचोदयात्. அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். ஆண்டியையும் அரசனாக்கும் கஜகேசரி யோகம், செல்வத்தில் திளைக்க போகும் ராசிகள், அதை பற்றி பார்க்கும் பொழுது வியாழனும் சந்திரனும் ஒன்றாக இணையும் போது கஜகேசரி யோகம் உருவாகுதுங்க. இந்த யோகம் மிகவும் ரொம்ப சிறப்பாகவும் அதிர்ஷ்டமாகவும் இருக்க போகுது. வியாழன் மற்றும் சந்திரன் எந்த ராசியில் ஒன்றாக அமர்ந்திருந்தாலும் அல்லது சந்திரன் வியாழனின் ராசியில் 4வது 7வது அல்லது 10வது வீட்டில் இருக்கும்போது கஜகேசரி யோகம் உருவாகுது. இந்த ராஜயோகமானது ஒருவருக்கு வெற்றி, வளமை, செல்வம், மகிழ்ச்சியை அளிக்குது. 2025ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி இரவு 8:46 மணிக்கு சந்திரன் ரிஷபராசிக்குள் நுழைகிறார். வியாழன் ரிஷபராசியில் குடிகொண்டுள்ளார். இந்த இணைவினால் கஜகேசரி யோகம் உருவாகுது. இதனால் 12 ராசிகளின் மீதும் ஒவ்வொரு விதமான தாக்கம் ஏற்பட உள்ளது. இந்த தாக்கம் சுப பலன்களையும் அளிக்கலாம் அல்லது அசுப பலன்களையும் அளிக்கலாம். கஜகேசரி யோகத்தால் 2025ஆம் ஆண்டில் அதிர்ஷ்டம் பெறப்போகும் ராசிகள் எதுன்னு நாம் பார்க்க போகிறோம். துளாராசி அன்பர்களே, நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு உதவ உள்ளங்கள் நிறைய பேர் வருவாங்க. இந்த மாதம் ராசிநாதன் சுக்கிரன் மறைந்திருந்தாலும் உச்சமாக இருப்பதன் மூலம் மனமகிழும் சம்பவங்கள்லாம் நடக்க போகுது. செவ்வாய் சஞ்சாரத்தினால மன நிம்மதியும் மனதிடமும் உண்டாகும். தெளிவான சிந்தனையுடன் எதிலும் நீங்கள் ஈடுபட போகிறீங்க. முயற்சிகளில் உங்களுக்கு சாதகமான பலன்லாம் கிடைக்க போகுதுங்க. புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும். உற்சாகமாக காணப்படுவீங்க. திடீர் செலவு உண்டாகும். வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக போங்க. தொழில் வியாபாரத்தில் இருந்த தடையெல்லாம் நீங்கும். போட்டிகள் குறையும். பழைய பாக்கிகளை வசூலிப்பதில் வேகம் காட்டுவீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க தெளிவாக சிந்தித்து எதனையும் வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. சூரியன் சஞ்சாரத்தினால புதிய பதவிகள் கிடைக்கும். குடும்பஸ்தானத்தை குருவும் சனியும் பார்க்குறாங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த பிரச்சனைகள் தீரும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் நீங்கும். உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். பெண்களுக்கு முயற்சிகளில் சாதகமான பலன் கிடைக்க போகுது. காரியங்களை செய்து முடிக்கிறதில் திறமை வெளிப்பட்டு பணவரத்து கூடும். கலைத்துறையினருக்கு அனுசரித்து செல்வது நல்லது. மனக்கவலை உண்டாகும். வீண் அலைச்சலும், அதனால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமலும் போகலாம். எதிலும் கவனமாக செயல்படுவது நல்லது. உடல் சோர்வு உண்டாகலாம். வீண் அலைச்சலை தவிர்த்து வேலையில் கவனம் செலுத்துவது நல்லது. அரசியல் துறையினருக்கு முன்னேற்றம் காணப்படும். அதே நேரத்தில் பல தடைகளை தாண்டி செயல்பட வேண்டியது இருக்கும். எதிர்பார்த்த லாபம் வரும். செயல்திறமை வெளிப்படும். சுதந்திரமாக செயல்படும் வாய்ப்பு கிடைக்கும். வரவேண்டிய பணம் சேரும். மாணவர்களுக்கு கல்வியில் நினைத்ததை விட கூடுதல் பாடங்களை நீங்கள் படிக்க வேண்டியது இருக்கும். மனம் தளராது செயல்பட்டோம்னா வெற்றி கிடைக்கும். சித்திரை 3-4 பாதங்கள், அதை பற்றி பார்க்கும் பொழுது இந்த மாதம் எடுத்த காரியங்களில் சாதகமான போக்கு காணப்படும். மங்கள நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேரிடும். வெளியூர் பயணம் செல்ல வேண்டியது இருக்கும். பிரிந்து போன நண்பர்கள் மீண்டும் சேருவாங்க. அடுத்தது சுவாதியை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதம் மன நிம்மதி கிடைக்கும். காரிய தடைகள் விலகும். விருப்பங்கள் கைகூடும். மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கும். பயன் தரும் காரியங்களில் ஈடுபடுவீங்க. எதிர்பார்க்காம நடக்கும் சம்பவங்கள் மூலம் நன்மை உண்டாகும். விசாகம் 1, 2, 3ஆம் பாதம், அதை பற்றி பார்க்கும் பொழுது இந்த மாதம் மனக்குழப்பம் நீங்கி தெளிவு பெறுவீங்க. எதிர்பாலினத்தாரால் காரிய அனுகூலம் ஏற்படும். எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும்.
புதிய ஆர்டர்கள் வந்து சேரும். பழைய பாக்கிகள் வசூலிக்கிறதுல ஆர்வம் காட்டுவீங்க. பரிகாரம் என்னன்னு பார்க்கும்பொழுது துர்க்கை அம்மனை வணங்க காரிய அனுகூலம் உண்டாகும். மனக்கவலை தீரும். துளாராசிக்கு 2025ஆம் ஆண்டு அதிர்ஷ்டமான ஆண்டாக இருக்க போகுது. ஆனால் மாத கோள்கள் மற்றும் ஒரு சில கிரகங்களின் குறுகிய கால பயிற்சி தொழில் ரீதியாகவும் குடும்பத்திலும் சின்ன சின்ன தடைகளை ஏற்ற இறக்கங்களை ஏற்படுத்தலாம். குறிப்பாக செவ்வாய் வக்ர பயிற்சி இருப்பது குடும்பத்தில் டென்ஷன், அலைச்சல் உள்ளிட்டவற்றை துளாராசிக்கு ஏற்படுத்தியிருக்கலாம். துளாராசிக்கு பிப்ரவரி மாதம் கிரகங்களின் சேர்க்கை மற்றும் பயிற்சி அடிப்படையில் ஒரு சில விஷயங்களை தவிர துளாராசிக்கு பெரும்பாலானவை சாதகமாக இருக்க போகுதுங்க. சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். நீண்ட நாட்களாக முன்னேற முடியவில்லை என்ற வருத்தத்தில் இருந்தவங்களுக்கு இந்த மாதம் படிப்படியாக உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்க போகுதுங்க. பொருளாதாரத்தில் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக தான் இருக்கும். அதெல்லாம் பார்த்து ஓட்டிக்கணும். குடும்பத்தில் சுபகாரியம்லாம் நடக்கும். ஆன்மீக பயணம் போவீங்க. குடும்பத்தில் இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீங்க. பணிபுரியும் இடத்தில் கவனமாக இருக்கணும். திட்டமிட்டு செயல்பட வேணும். தொழிலில் எதிர்பார்க்கும் வளர்ச்சி அங்கீகாரம் கிடைக்கும். துளாராசிக்கு 2025 பிப்ரவரி மாதம் குரு வக்கர நிவர்த்தி பயிற்சி பலன். துளாராசிக்கு மாதத்தின் துவக்கத்திலேயே வக்கர நிவர்த்தி அடையும் குரு பகவானால் முடிவுகள் எடுக்க முடியாமல் திணறலாம். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். வீணான அலைச்சல் ஏற்படும் அல்லது அலைச்சலுக்கு உண்டான ஆதாயமும் ஊதியமே கிடைக்காது. அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் அது நீங்கள் எதிர்பார்ப்பது போல நடக்காது. நினைப்பது ஒன்று, நடந்தது ஒன்று என்று வருத்தப்படும் அளவுக்கு சூழல் மாறலாம். முக்கியமான முடிவுகள் எதுவாக இருந்தாலும் குடும்பத்தினருடன் மூத்தவங்கள்ட்ட ஆலோசித்து அதற்கு பின்னாடி எடுக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. துளாராசிக்கு 2025 பிப்ரவரி மாதம் சனி பயிற்சி பலன்கள். அதை பற்றி பார்க்கும்பொழுது துளாராசிக்கு சனி பகவான் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கிறது. புதன் இணைவது ஆகியவை சின்ன சின்ன நெருக்கடிகளை போக்கும் அளவுக்கு திருப்தியான வருமானத்தை கொடுக்கும். முயற்சிகள் கை கொடுக்கும். உழைப்பு வீண் போவாதுங்க. நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டிய காலம்தான் இது. துளாராசிக்கு 2025ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் சுக்கிர பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது பிப்ரவரி மாதம் முதல் மே மாதம் வரை மாற்றம் காணாமல் இருக்கும். முக்கியமான கிரகங்களில் ஒன்று சுக்கிரன். தனிப்பட்ட விதத்தில் ஒரு சில கிரகத்தால் துளாராசிக்கு மனக்கவலை அல்லது அலைச்சலை ஏற்பட்டால் கூட குடும்பம், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே மகிழ்ச்சியாக தான் இருக்கும். குடும்பத்திற்கு தேவையான எல்லா செலவுகளையும் செய்வீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. நல்ல செய்திகள் கிடைக்கும். மகிழ்ச்சியாகவும் இருப்பீங்க. துளாராசினர் பிப்ரவரி மாதம் கவனமாக இருக்க வேண்டியது. நினைச்ச உடனே எல்லாமே சாதகமாக நடக்க வேண்டும் என்பதை மாற்றிக்கொள்ளுங்க. நீங்கள் ஒரு சில விஷயங்கள் முயற்சி செய்து திட்டமிட்டால் கண்டிப்பாக நீங்கள் நினைத்தபடி செய்து முடிக்க முடியும். அவசரப்படாமல் இருக்கிறது தான் நல்லதுங்க துளாராசிக்காரங்களுக்கு.